வணக்கங்க. இனி ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வகையில நீங்களும் நானும் அந்த சவுந்தர பாண்டியால நேரடியாவே பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் என் அம்மையை இழந்தேன், நீங்க உங்க மகனை இழந்தீங்க. அந்த கதையைத்தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களை நேர்ல அழைச்சது. துர்கா பாருங்க, அவ தான் என் அம்மா சூடாமணி. உங்க மவனை கொன்னுட்டாவன்னு நீ நினைச்சிட்டு இருக்கீல, அந்த சூடாமணி. நீங்க நினைக்கிற மாதிரி என் அம்மா ஒண்ணு உங்க மகனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போல. உங்க மவனை உண்மையிலேயே கொன்னது அந்த சவுந்தர பாண்டிதான். அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னு சொல்லுதேன், உங்களுக்கே புரியும். அப்ப நான் ரொம்ப சின்ன புள்ள. அந்த மாதிரி ஒருத்தர் கேட்காரேன்னு சொல்லிட்டு அப்பாவியா என் அம்மையும் அந்த கொலபடியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா அந்த சவுந்தர பாண்டி சொன்ன மாதிரி எங்க குடும்பத்தை பார்த்துக்காம எங்க எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்தினாரு. அப்பாவிங்களே, என் அம்மா ஒரு எறும்ப கூட கொல்ல தெரியாதவ. அவ எப்படி உங்க மகனை கொன்னிருப்பா? அப்போ என் மகனையும் கொன்னுட்டு அவனை வச்சு உன்னையும் கொலை பண்றதுக்கு அந்த ஆளு எத்தனை ஏற்பாடு பண்ணான். அதுதான் அந்த சவுந்தர பாண்டியோடைய புத்தி, அதுதான் அவன் குணமே. இப்ப பாருங்க, நான் என் அம்மையை இழந்து நிக்க, நீங்க உங்க மவனை இழந்து நிக்கிய. உங்க பேரன் ஜெயில இருக்கான், ஆனா அந்த சவுந்தர பாண்டி மட்டும் வெளியில சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க வேண்டாமா? ஐயா, அந்த ஆள் என்ன பெத்த அப்பந்தான். ஆனா கேடு கெட்ட வேலை செய்யறதுல அந்த ஆளை விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. வாழ்க்கை முழுக்க அந்த ஆளு செய்யாத பாவமும் இல்ல, அநியாயமும் இல்ல. பெத்த மகனையே இப்படி பேசுறீங்களா? அது மட்டுமா சார், நான் அவரோட பொண்ணு. பெத்த மக என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக அவர் செய்யாத அக்கிரமமே இல்லைங்கய்யா. அவரால அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க.